வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹுசேன் அகமது. நான் ஃபுல் வீடியோ போடும்போது வியூஸ் அதிகமாக போகாததுனால நான் நிறைய விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே போக மாட்டுது. அதனால ஷார்ட்ஸ்ல எனக்கு நல்ல வியூஸ் போறதுனால நான் ஒரு சீரிஸாவே கன்வே பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ நீங்க பார்ட் 2 பார்ட் 3ன்னு பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, பாகிஸ்தான் நிறுத்தி வைத்துள்ள சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னா என்ன, இந்தியா விட்டு கொடுத்ததா, இந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி 1971 நடந்த போருக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் நம்ம இந்திய ராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சது. அப்போ கிட்டத்தட்ட 73,000 பாகிஸ்தான் வீரர்கள் நம்ம கிட்ட போர் கைதிகளா இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மேற்கு பாகிஸ்தான்ல சுமார் 5,000 சதுரடி மைல் இடத்தை நம்ம இந்தியா கைப்பற்றியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் பாகிஸ்தான் அதிபர் சுல்பிகர் அலி புட்டாவும் சிம்லால சந்திச்சு பேசினாங்க. இந்த சந்திப்போட முக்கிய நோக்கம் போருக்கு பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க தான். இந்த ஒப்பந்தம் பத்தி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த வீடியோல நம்ம சுருக்கமா சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த சீரிஸை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு அடுத்த கட்டத்துக்கு